இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் அப்ரோச் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து when there are no corporate taxes, இன்னொன்று when there are corporate taxes. என்னென்னா ஃபஸ்ட்டு மெத்தடில் கார்ப்பரேட் டேக்ஸஸ் வந்து இருக்காது. செகண்ட் மெத்தடில் கார்ப்பரேட் டேக்ஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வச்சு 2 மெத்தடு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் என்ன மாடல் பார்க்க போகிறோன்னா when there are corporate taxes. கார்ப்பரேட் டேக்ஸஸ் வச்சு சம் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 2 ஃபார்முலாஸ் வரும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வேல்யூ ஆஃப் அன்லிவர்டு ஃபர்ம் ஈக்குவல் டு EAT divided by cost of capital KO. செகண்ட் ஃபார்முலா வேல்யூ ஆஃப் லிவர்டு ஃபர்ம் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் அன்லிவர்டு ஃபர்ம் ப்ளஸ் டெப்ட் இன்டூ டேக்ஸ். இந்த 2 ஃபார்முலா தான் வரும். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ராப்ளம் பார்ப்போம். 2 firm R and S are identical except in the method of financing. Firm R has no debt, while firm S has 3 lakh 8% debentures in financing. Both the firms have a net operating income EBIT of 1,20,000 and equity capitalization rate of 12%. Corporate tax rate is 35%. Calculate the value of the firm using approach. approachனு அவங்களே கொடுத்துட்டாங்க. கொஷினில் வந்து 6 Sன்னு 2 ஃபேர்ம் இருக்குது. ஓகேவா? இதில் 6 கிட்ட வந்து எந்த டெப்ட்டுமே கிடையாது. எஸ்ஸுக்கு வந்து 3 lakh டிபென்ச்சர்ஸ் 8%. ரெண்டுத்துக்குமே வந்து EBIT 1,20,000. அதுக்கப்புறமா ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் வந்து 12%. கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து 35%. இதை வச்சு நம்மளை அப்ரோச்சில் இந்த சம் போட சொல்கிறாங்க. இப்போது இந்த 2 ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு EAT காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வேணும். கொஷினில் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் தான் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். EAT நம்மளுக்கு தெரியாது. நம்ம எப்போவுமே எப்படி கண்டுபிடிப்போம்? EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட், அதுலேருந்து EBT வருமா, அதுலேருந்து டேக்ஸை லெஸ் பண்ணால் EAT கிடைக்கும். இதில் நம்மளுக்கு EBIT கொடுத்துருக்காங்க, டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ EBITயும் நம்ம இந்த டேக்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணாலே போதும். இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதே தான் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஃபார்முலா வேல்யூ ஆஃப் அன்லிவர்டு ஃபர்ம் EAT டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகேவா? இப்போது கொஷினில் வந்து EBIT 1,20,000 கொடுத்துட்டாங்க. டேக்ஸ் வந்து 35%. இந்த 1,20,000க்கு நம்ம 35% போட்டோன்னா 42,000 வரும். இதை நம்ம லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு EAT 78,000 கிடைக்கும். இப்போது இதை எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு புரிஞ்சுதா? இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா EAT 78,000 டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கொஷின் லெவலில் கொடுத்துருக்காங்க 12%. இது போட்டோன்னா நம்மளுக்கு ₹6,50,000 கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட் ஃபார்முலா வேல்யூ ஆஃப் லிவர்டு ஃபர்ம் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் அன்லிவர்டு ஃபர்ம் ப்ளஸ் டெப்ட் இன்டூ டேக்ஸ். இப்போ தான் நம்ம வேல்யூ ஆஃப் லிவர்டு ஃபர்ம் கண்டுபிடிச்சோம். 6,50,000 ப்ளஸ் டெப்ட் இன்டூ டேக்ஸ். டெப்ட் வந்து கொஷினில் 3 lakh கொடுத்துருக்காங்க. 3 lakh இன்டூ டேக்ஸ் வந்து 35% போட்டோன்னா நம்மளுக்கு 1,05,000 கிடைக்கும். இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா ₹7,55,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் கொடுத்தா எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் கொடுக்கலன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கும் வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும். Thank you for watching.